வெல்கம் டு கார்விங் ப்ரோ சேனல். என் பேர் குணா. நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கார்விங் ப்ரோ சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்க போகிற வீடியோ பூஜை மண்டபம். பூஜை மண்டபத்தில் சைடில் வரும் இது தூண் மாதிரி. இதுக்கு பேர் பத்மம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிராயிங்லாம் போட்டுட்டு கீத்துளி போட்டுட்ருக்கேன் பாருங்கள். இப்போ குழவு ஒளி வச்சு அந்த ஒவ்வொரு பக்கம் செதுக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த மரம் கருமருது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் அடிக்கிறதுக்கு. குழவு ஒளி வச்சு அந்த ஷேப்புக்கு ஒவ்வொன்றையும் ஊனிக்கிட்டே வந்துடணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கணும், இல்லைனா அந்த வசம் மாறி போய் பீஸு உடஞ்சிரும். கொஞ்சம் பொறுமையாக தான் அடிக்கணும். இது மரம்னால 2 வசம் தான், ஒன்று நெட்டு வசம், இன்னொன்று குறுக்கு வசம். இப்போ பெரிய குலை வச்சு அந்த முட்டு மாதிரி இருக்குல்ல, அந்த அளவுக்கு ஊனிக்கிட்டே வரேன். அந்த இடத்த ஊடினாதான் பக்கத்தில் உள்ளதை சொறி விட முடியும். பக்கத்தில் உள்ள இதில் சொறி அடிக்கணும். அப்போ தான் அந்த பூ மேலே தெரியும். இப்போ லைனாக ஒரு 4-5 பீஸை ஊனிக்கிட்டே வரேன். சின்ன சின்ன பிசுறு இருக்கும், அப்பப்போ வரும். அதை மட்டும் தகடை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது 2 இன்ச்சி தகடு. இந்த குழவு பெரிய குழவு. இது 1.25 இன்ச்சி குழவு, பெரிய குழவு. இது நைஸ் சுள்ளு குழவு இதுக்கு பேர். இதை வச்சு அந்த வாட்டத்தை அப்படியே ஊனி ஊனி விடுறேன். அப்போ தான் அந்த குழவு போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ 1/2 இன்ச்சி குழவு ஒளி வச்சு அப்படியே அழகாக செதுக்கி விட்றேன். கொஞ்சம் இது பொறுமையாக தான் அடிக்கணும், அவசரப்பட்டு அடிச்சிங்கன்னா உடஞ்சிரும். சிற்ப வேலை பார்க்குறவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கமெண்டில் ஏதாச்சும் சொல்லுங்கள், டவுட்டு நான் சொல்கிறேன். நான் இந்த வேலை 15 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அந்த 1/2 இன்ச்சி குலை வச்சு ஒவ்வொரு பக்கமாக செதுக்கிட்டு வரேன். இந்த வசம் கிடைக்கும் போது அந்த வசத்துக்கு ஏற்ற மாதிரி செதுக்கிட்டே வரணும். மரத்தில் பொறுத்த வரையும் பேசிக்காக 2 வசம் தான், ஒன்று நெட்டு வசம், இன்னொன்று குறுக்கு வசம். இப்போ உதாரணத்துக்கு மரம் நேராக வளர்ந்துட்டு போகுது பற்றிலா, அதுதான் நெட்டு வசம். புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. சைடில் குறுக்கால் அறுத்தோம்னா அது குறுக்கு வசம். அவ்வளோதான் இதோட பேசிக். நெட்டு வசம் வலுவழுப்பாக இருக்கும், குறுக்கு வசம் கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். அவ்வளோதான் இதுக்கு உள்ள வசம். மரத்தில் பொறுத்த வரையும் வசம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். இப்போ அரைஞ்சுளியை வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி செதுக்கிக்கிட்டே வரேன். அது அந்த டிசைன் மொத்தம் அகலம் இந்த பத்மத்தோட அகலம் 1.5 இன்ச்சி இருக்கும். 1.5 இன்ச்சி, டெப்த்து ஒரு 5 இன்ச்சி இருக்கும்.
இப்போ அப்படியே பீஸை மாற்றிட்டேன் பாருங்கள். அந்த வசம் வந்து இங்கிட்டு தான் கிடைக்கும். மறுபடியும் பழைய மாதிரி அடித்தோம்னா அது உடஞ்சி போயிடும். அதனால் இங்கிட்டு ரிவேஸ்லேருந்து வரேன். ஏற்கனவே அந்த முத்து இதெல்லாம் அடிச்சிட்டேன். அந்த சின்ன சின்ன முட்டு மாதிரி இருக்குல்ல, அதை பூரா அடிச்சிட்டேன். இப்போ சைடில் வச்சு அடிச்சுட்டு வரேன். இப்போ வந்து கீத்துளி போட்டுக்கிட்டு வரேன். இது வந்து நைஸ் கீத்து. இதுக்கு முன்னாடி போட்டது கீத்து வந்து பெரிய கீத்து. அது பெரிய கீத்து, இன்னொரு பேர் இருக்குது மண்டை கீத்து, ஒவ்வொரு பேர் இருக்குது, உளிக்கு பேர். இது வந்து நைஸ் கீத்து. இது வந்து நம்மளுக்கு வந்து சின்ன பிள்ளையிலே இந்த வேலை கொஞ்சம் கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அப்போ தான் அந்த கையெல்லாம் டக்கு டக்குன்னு வளையும். இப்போ கீத்துளி வந்து அந்த முட்டுக்கெலாம் போட்டுட்டு இப்போ நம்ம அரேஞ்சுலி வச்சு அடித்தோம்ல அந்த சைடில் வந்து கீத்துளி போட்டுக்கிட்டே வரேன். ரொம்ப அந்த ஓரத்தை ஒட்டி வரணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு பாலிஷ்லாம் போட்டோன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து பூஜை மண்டபத்தோட ஒரு சின்ன பீஸு தான் அது பகுதி. நான் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் காட்டினேன்னா எனக்கு வீடியோவோட லென்த்து கூடிரும். அதுக்காண்டி தான் ஒரு பீஸை மட்டும் அடித்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது நைஸ் கீத்துனால கட்டை மட்டும் கொஞ்சம் வெயிட் கம்மியாக வச்சுக்கணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ கீத்துளி போட்டு முடிச்சிட்டேன். அது 3 இதுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் கீத்துளி. இன்னும் மற்றதெல்லாம் கொஞ்சம் அடிக்க வேண்டியது இருக்குது. நடுவில் மட்டும் 3 கோடு, சுற்றியும் அவுட்லைன் ஒரு கோடு. இப்போ கீத்துளிலாம் போட்டு முடித்தாச்சு. இந்த மாதிரி தான் வரும் கீ பாட்டம். இதுக்கு மேலே வந்து பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. அது தச்சுப்பட்டறையில் இருக்குது, அங்கே இருக்குது. அந்த பாக்ஸில் வந்து 2 ட்ராவு வரும், ஒரு சீக்ரெட் அறை, அதுக்கு மேலே 2 தூண் வரும். தூணுக்கு மேலே ஒரு பத்மத்தோட ஒரு பீஸு, பூரிமம்னு ஒன்று இருக்குது, அதோட டிசைன் வரும். அதுக்கு மேலே கலசம். கம்ப்ளீட்டாக அந்த பூஜை மண்டபம் முடிஞ்சிடும். இது கிட்டத்தட்ட கீழேருந்து ஒரு 5 அடி உயரத்துக்கு வரும். அகலம் வந்து ஒரு 2.5 அடி அகலத்தில் வரும் இந்த பூஜை மண்டபம். இப்போ கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. கீத்துளிலாம் போட்டு இந்த 2 பக்கம் கீத்துளி போட்டிருக்கேன் பாருங்கள். நடுவில் 3 கோடு போடணும். அப்போ தான் கொஞ்சம் அது அழகாக இருக்கும். ஒத்த கோடு போட்டோம்னா நல்லா இருக்காது. இது அப்படியே லைனாக வரும் பத்மம். அந்த மூளை கார்னரில் சேர்கிற இடத்துல அந்த அப்படியே சேர்ந்துடும். இது தேக்காக இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. காட்டு மரனால கொஞ்சம் கடுசாக இருக்கும். இது கருமருதா, அது ரொம்ப கடுசாக இருக்கும் அடிக்கிறதுக்கு. இது கம்ப்ளீட்டாக வேலை முடிஞ்சிச்சு. இது எல்லாத்தையும் அந்த மூளைக்கு மூளை ஸ்க்ரூ போட்டுருவாங்க. அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். வெயிட் போட்டு ஸ்க்ரூ போட்டு முடிக்கிடுவாங்க. மொத்தம் இந்த மாதிரி 2 டிசைன் வரும். மேலே ஒன்று, கீழே ஒன்று. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் டவுட்டுனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.
பாய்.